ஹலோ கைஸ், ஒரு வழியாக நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் சொன்ன மாதிரியே நான் இப்போ ப்ளூ லாக் 20 சாப்டர்ஸ் போட போகிறேன். ஒரு 2 days டிலே ஆகிடுச்சு, பட் பரவாயில்ல, ஐ டோன்ட் கேர். நான் உங்களுக்காக 20 சாப்டர்ஸ் வீடியோ போட போகிறேன். ஸோ அதிகமாக பேசாமல் லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஸ்டார்டிங்லேயே நம்ம இசாகி கோல் அடிக்க பால் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. நம்ம இசாகி பாலை கொரோனா கிட்ட பாஸ் பண்ணுறான். நம்ம கொரோனாவும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம இசாகியும் கைசரும் பாலுக்காக ரேஸ் ஓடிட்டு இருக்காங்க. கொரோனா மறுபடியும் பாலை பாஸ் பண்ணுறான். இங்கே 2 பேரும் அடிச்சிட்டு இருக்க. நம்ம நவோ பால் எடுத்துடுறான். கைசர் பாலை இங்கே பாஸ் பண்ண சொல்கிறான். நம்ம நவோவே சொல்லிடுவான், நீங்க ஜோக்கர் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பால் மறுபடியும் நம்ம இசாகி கிட்ட வருது. நம்ம இசாகி இன்னும் 30 மீட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். வீட்டில் சிகிரி பால் எடுக்க வந்துருக்கான். ஹைட்டா பால் லெஃப்ட் ரைட்ல கன்ஃபியூஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடுவான். அங்க நம்ம சிகிரி தேய்ச்சிக்கிட்டே போயிட்டு இருக்க. இங்க நம்ம இசாகி பை பை பிரின்சஸ்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். சைட்ல பார்த்தா ஹலோ ஈகோயிஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம நாகி வருவான். இசாகியும் நீ ஆல்ரெடி என் பிளான்ல தான் இருக்க சொல்லணும்னு சொல்லிட்டு பாலை ஃபெயிண்ட் பண்ணி என்ன பண்ணுவான், கிக் பண்ற மாதிரி நேரா நம்ம கொரோனாக்கு பாஸ் பண்ணிடுவான். போறப்ப நம்ம நாய்க்கு அப்புறம் பாக்குறோம் ப்ராடஜின்னு சொல்லிட்டு போயிடுவான். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் சொல்லிட்டு நம்ம இசாகி போயிட்டு இருப்பான். மறுபடியும் இந்த யுக்கிமியா நான் உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். இங்க 2 பேரும் ஓடிட்டு இருக்க. இப்போ நம்ம இசாகி என்ன பண்ணுவான், நேரா நம்ம யுக்கிமியாவுக்கு லெஃப்ட் சைடு வந்துருவான் அவனுக்கு பின்னாடியில இருந்து. இப்போ நம்ம இசாகி கரெக்டாக ஓப்பன் ஸ்பேஸ்க்கு போயிடுவான். கரெக்டாக பாஸ் பண்ணா கோல் அடிக்கிற மாதிரி. இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே நம்ம வேகமாக போயிட்டு இருக்கான். நம்ம யுக்கிமியாவுக்கு உசுரே நின்று போன மாதிரி நின்றுட்டு இருப்பான். கொரோனா என்ன பண்றான், பாலை இசாகிக்கு பாஸ் பண்றான். இப்போ என்ன ஆகுதுன்னா சைட்ல கிறிஸ் ஓடி வந்துட்டு இருப்பான். அடுத்த பண்ணாலே நம்ம நோல் பால் எடுக்கிறதுக்காக கிறிஸ் பிளாக் பண்ணிடுவான். கிறிஸ் நோலும் பாலுக்கு அடிச்சிட்டு இருக்க. நம்ம நோல் என்ன பண்றான்னா மறுபடியும் பாலை பாஸ் பண்ணிடுறான். யுக்கிமியா என்னடா போகுதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இந்த சைடு நம்ம இசாகி ஓடி வந்துட்டு இருப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்ல நம்ம நோல் பாஸ் பண்ண பால் இப்போ காத்துல பறந்துட்டு இருக்கு. நம்ம இசாகியும் சரி கிளைமேக்ஸ்க்கு போகும்னு சொல்லிட்டு வேக வேகமா பால் எடுக்க போறான். இப்போ என்ன ஆகுறான்னா மறுபடியும் கைசர் இடிக்கிறான். கைசர் சொல்றான், உன்னால கோலை பார்க்க முடியுதா என்ன? இப்போ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணனா அப்போ உன்னோட டேலண்ட் இங்கே முடிஞ்சிடும்ல, அப்போ உன்னால கோல் அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை இச்சிட்டு இருப்பான். கைசர் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான், என்னப்பா உன்னோட கிளைமேக்ஸ் என்னால நாசமா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இசாகி சொல்றதை கேட்டு நம்ம கைசரே ஷாக் ஆயிடுவான். நம்ம இசாகி சொல்லுவான், நீ இப்போ வரலனா நான் இங்கே ஹீரோ ஆயிருப்பேன், ஆனா நீ வந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா அப்படியே பின்னாடி கிக் பண்ணி விடுவான். கரெக்டா நம்ம யுக்கிமியா கிட்ட போகும். நம்ம யுக்கிமியாக்கு கண்ணுல இருந்து தரத்தாரையா தனியே வந்துடும் இசாகி அப்படின்னு சொல்லிட்டு. பாலை பாஸ் பண்ணிட்டு நம்ம கைசரும் இசாகி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம இசாகிலாம் கைசரோட சட்டையை பிடிச்சி என்னோட கதையில க்ளோனா இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பான். கைசர் மறுபடியும் ஓட பார்க்க நம்ம இசாகி அவனை பிளாக் பண்ணிட்டு உன்னோட கோலோட சாவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுக்கிமியா கிட்ட உனக்கு என்ன கிரஷ் பண்ண வேணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம யுக்கிமியாவும் வாய முடுறா அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்தோமா கோல் அடிச்சோமாலாம் இல்லாம அப்படியே நிறைய பேசிக்கிட்டே உதைக்கிற மாதிரி போயிட்டு லாஸ்டா ஒரு ஷூட் வைப்பான். பால் என்னடானா அப்படியே ஜெட்டு மாதிரி ஸ்வைன்னு மேலே பறந்துகிட்டு இருக்கும். இந்த கோல்கியும் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கலாம்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்து பார்ப்பான். இங்க நம்ம ரியோ வேற ஓடி வந்துட்டு இருப்பான். ரியோ கரெக்டா அங்க பால் கிட்ட வருவான். நம்ம ரியோ பாலை மிஸ் பண்ணிடுறான். இப்போ யுக்கிமியா கடைசியா மேட்சோட எண்டில் கோல் அடிச்சு மேட்சை முடிச்சு வச்சிட்டான். நம்ம பாஸ்டன் முன்சன் 3-2 சொல்லிட்டு நம்ம மேன்சன் சிட்டியை தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்ல அந்த கோல் அடிச்சது தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபுல்லா செலிப்ரேஷன் தான். அதுக்கப்புறம் நம்ம இசாகியும் யுக்கிமியாவும் பேசிக்கிறாங்க. 2 பேரும் மாற்றி சாரிலாம் கேட்டுக்கிட்டு அப்புறம் பேசிட்டு லாஸ்ட்டாக முடிக்கிறப்போ அடுத்த தடவை மாற்றி கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. இங்கே நெஸ் வாயடிச்சு போய் பார்த்துட்டு இருப்பான். சும்மா போர் அடிச்சு போன நெஸ் என்ன பண்ணுவான், போயிட்டு கைசருக்கு சும்படிக்கலான்னு போயிட்டு பேச போவான். நம்ம கைசர் என்ன பண்ணுவான், தலையோட பிடிச்சி பயமுடுறா நெஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஒன்னோடுது. ஆனால் இந்த தடவை நோவல் ஒன் சைடு இருந்தார். அடுத்த தடவை நோவல் இல்லாமல் விளாடலாம். நம்ம 2 பேரும் ஸ்ட்ரைக்கர்ஸ் தானே, அதில் நம்மளோட கோல்ஸ் வச்சு யாருக்கு எத்தனை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க நம்ம இசாகி அப்படியே தொப்புனு கீழே உள்ள போவான். நம்ம கைசர் என்ன பண்ணுவான், அப்படியே தலையோட பிடிச்சி ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிட்டான் போலே, உன்னோட லிமிட் தெரிஞ்சு விளாடு தம்பி அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் முடியல. இதுக்கப்புறம் கடைசி பேனல் ஒன்று இருக்கு. அதில் என்ன போடுவாங்கன்னா ஈகோயிஸ் லீக் மேட்ச் 3 கேம் ஓவர் அப்படின்னு போடுறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்ல இங்கே நம்ம இசாகி மாஸ்டர் ஸ்ட்ரைக்கர் ரூம், அதான் நம்ம நோவல் இருக்கிற இடத்துல ஏஞ்சிக்கலாம். நம்ம நோவலும் நம்ம இசாகி பேசிட்டு இருக்காங்க. நம்ம இசாகி அவனோட அந்த புரோட்டகானிஸ்ட் ஃபீலிங் அப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன் இதை பத்திலாம் பேசிட்டு இருந்திருப்பான். நம்ம நோவலும் கேட்டு இப்பதான் புரியுது அவன் எதுக்கு ஒன்று சூஸ் பண்ணான் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருப்பான். நம்ம இசாகி அவனா அப்படின்ற மாதிரி கேட்க இப்பதான் நம்ம நோவல் அந்த அவனை பத்தி சொல்லுவான். அவன் யாரானா நம்ம நோவலோட ஃபார்மர் டீம்மேட், அதாவது இதுக்கு முன்னாடி அவன் கூட இருந்த பிளேயரு. நம்ம நோவலோட ரைவலே அவன் தான். அவனும் நம்ம இசாகி பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருப்பானா. அவன் தான் இந்த ப்ளூ லாக்கே கிரியேட் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம ஈகோவை பத்தி சொல்லுவான். இதை விட என் தலைவன் ஈகோக்கு என்னடா ஹைப் வேணும். நம்ம இசாகி கேட்பான், உங்களுக்கும் ஈகோக்கு என்ன கனெக்ஷன் சொல்லிட்டு அதுக்கு நம்ம நவோ சொல்லுவான், நாங்கள் 2 பேருமே ஓல்டு வார் பட்டீஸ், நான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட்னா அவன் என்ன ஹாண்ட் பண்ற கோஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம இசாகி கேட்டு ஷாக் ஆயிடுவான். நோயலும் ஈகோவும் ரைவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம நோயல் சொல்லுவான், இந்த மாதிரி நீ தூங்கிட்டு இருந்த டைம்ல ஆக்ஷன் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட வர்த்தையும் காமிச்சிருப்பான். நம்ம முக்கியமான கேரக்டர்ஸோட ரேங்க் மட்டும் பார்ப்போம். நம்ம கொரோனா 13வது ரேங்க்ல இருப்பான் 24 மில்லியனோட. நம்ம ஐக்கு 11வது ரேங்க் 27 மில்லியன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ககமாரு 10, அப்புறம் யுக்கிமியா 9th ரேங்க், சிகிரி 8th ரேங்க். அப்படியே அந்த எவ்வளவு மில்லியன்ஸ்ன்றதை நீங்க
நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரியோ வந்து 6th ரேங்க், நம்ம குனிகாமி வந்து 5th ரேங்க், நம்ம இசாகி வந்து 4th ரேங்க். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பாச்சிரா வந்து 3rd ரேங்க், நம்ம நாகி வந்து 2nd ரேங்க் எடுத்திருப்பான் 88 மில்லியனோட. ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து நம்மளோட கிங் பாரு 100 மில்லியன்ஸோட. அதுக்கப்புறம் வரிசையா எல்லா ரேங்கையுமே காட்டுறாங்க மொத்தமா. நம்ம இசாகி வந்து சொல்றான், உன்னை அடுத்து நான் சர்பாஸ் பண்றேன்டா புதுசா பிறந்த கிங் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து என்னதானா நம்ம இசாகியை வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனுங்களாம் சேர்ந்து பேசிட்டு இருக்க ட்ரைனிங் எடுத்துட்டு நம்மளுடைய ரைச்சி வந்து வந்துட்டு இருப்பான். நம்ம ரைச்சியும் வந்து வரப்பவே என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன மூஞ்சில எழுதி ஒட்டியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டே இசாகி நான் அவனை சர்பாஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் நம்ம இசாகி ஓகேடா ட்ரை பண்றா அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் அங்கே கத்திக்கிட்டே போயிட்டு இருப்பான். இங்க பின்னாடி இவனும் போக சரி அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம இசாகி வந்து யுகிமியா எங்கன்னு சொல்லி கேட்பான். இங்க நம்ம கொரோனா வந்து சொல்லுவான் அவனுக்கு இன்னும் அதை பத்தி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. என்னடான்னு பார்த்தா கிறிஸும் யுகிமியாவும் வந்து போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருப்பானுங்க. கிறிஸும் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி வைரலா இருக்கவங்க கூட எப்பவும் இந்த மாதிரி கொலை பண்றது வழக்கமா, நல்ல பிளேயர்ஸ்க்கு பாப்புலாரிட்டி தேவைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க யுகிமியா வந்து அந்த வைரல் பிளேயர்னு கேட்டதுக்கு நம்ம யுகிமியா வந்து சொல்லுவான் ஆனா நான் ஒன்னும் இசாகி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்லியிருப்பானா அவன் தானே மேன் ஆஃப் த மேட்ச், ஸோ அதனால அப்படி சொல்லியிருப்பான். இங்க இசாகின்ற பேரை கேட்டதுக்கே கிறிஸ் வந்து காண்டாயிட்டு அவனை பத்தி என்கிட்ட பேசாதா, அவன் மட்டும் இல்லைன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் சரி கொட்டின பாலை நினைச்சு வருத்தப்பட்டதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு சரி வேர்ல்ட் கப்ல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யுகிமியா கிட்ட இதை அப்படியே அந்த இசாகி கிட்டயும் சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவான். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து நம்ம யுகிமியாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம யுகிமியாவும் போயிட்டு ஈகோவை பார்க்குறான். நம்ம ஈகோவும் யுகிமியா வந்ததும் கேட்குறான் உனக்கு கண்ணில் பிரச்சனை இருக்கிறது என்கிட்ட மறைச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யுகிமியாவும் சாரி கேட்குறான். இந்த விஷயம் எப்படி நம்ம ஈகோக்கு தெரிய வந்ததுன்னா அவனுக்கு வச்சிருந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்ல வந்து கண்டுபிடிச்சிருப்பான் நம்ம ஈகோ. இப்போதான் நம்ம ஈகோ வந்து முக்கியமான மேட்டருக்கு வரான். அது என்னன்னா நம்ம யுகிமியாவுக்கு வந்து ஒரு கிளப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு. அவங்களையும் இவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து செலவு பண்ணுறதாகவும் அதுக்கு வந்து இவனை கிளப்ல சேர்ந்துக்க சொல்லி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம யுகிமியா வந்து என்ன கேட்பானா அவங்களால இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்பான்ஸ்க்கு வெயிட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன் அப்படி கேட்குறான்னா இப்போ அவன் அடித்த கோல் வந்து அவனோட சொந்த கோல் இல்லை, இசாகினால் தான் அடிச்சிருப்பான். ஸோ இப்போ அவன் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணானா அது இவனோட க்ரோத்தை ஸ்டாப் பண்ணுமோன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் நம்ம ஈகோ வந்து சொல்லிடுவான் நான் உங்ககிட்ட இதை சொல்லிடுறேன் பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யுகிமியா வந்து ஒரு அருமையான ஒரு லைன் ஒன்று சொல்லுவான். அது என்னன்னா டெஸ்டினின்றது உங்களோட ஓன் பவரில் உங்களுக்காக நீங்கள் வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் 2 பேர் கையில் குழந்தை வச்சிருக்கிறத தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேர் யாரானா ஹியோரியோட பேரண்ட்ஸ். இவங்க 2 பேர் எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ்னால் இவங்களுக்கு வந்து சாக்கரில் இவனை ஒரு பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. இவங்க வந்து நம்ம ஹியோரியை ஃபோர்ஸ் பண்ணி விளையாட வைக்கிறாங்க. அவனுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும்னு ஆசை இருக்கும் பட் அவனால் விளையாட போக முடியாது. அவங்களோட சந்தோஷத்துக்காக இவன் விளையாண்டுருப்பான். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இவன் தூங்கிட்டு இருக்கப்போ சரியான சத்தம் வருது. என்னடான்னு பார்த்தா இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்குடானா நம்ம ஹியோரி ஒழுங்கா விளையாட மாட்டான்றதுக்காக இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இது எந்த அளவுக்கு போகுதுன்னா அப்படி நம்ம ஹியோரி வந்து வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆகலனா இவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹியோரி வேற சின்ன பையன் இல்லையா, ஸோ அவன் என்ன பண்றான் பயத்தில் வந்து ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் வந்து கீழே போயிட்டு விழுந்துடுறான். அதான் கேட்டு இவங்களும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹியோரியை வந்து காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் போய் பார்த்தா நம்ம ஹியோரியோட காலில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் காலுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவனால சாக்கர் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு அவசரமாக கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த இடத்துல தான் நம்ம ஹியோரிக்கு வந்து அவன் பேரண்ட்ஸ் மேலே வெறுப்பு வருது. இருந்தாலும் அவன் சாக்கர் வந்து நல்லா விளையாட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அப்போதான் இவனோட பேரண்ட்ஸ் வந்து பிரிய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ப்ளூ லாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா வந்து நம்ம கரோசோவும் ஹீரோயுமே வந்து ஒரே கிளப்ல தான் இருப்பாங்க. அதாவது ஸ்கூல் டைம்ல நம்ம கரோசோ வந்து கேட்குறான் உன்னோட டெக்னிக்ஸ்லாம் நல்லா இருக்கு ஆனால் உன்னோட பாடியும் மைண்டும் வந்து ஒரு சிங்கில் இல்லை, எனக்கு நிஜமாலே சாக்கர் விளையாட பிடிக்கல தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். நம்ம ஹியோரி வந்து நம்ம கரோசோ கிட்ட கேட்குறான் உன் மேலே யாராவது உனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சா அவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹியோரி வந்து சொல்கிறான் என் லைஃப் ஃபுல்லாகவே என் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸாக வைக்கிறாங்க, அதனால தான் எனக்கு போக சாக்கரே பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம கரோசோ வந்து சொல்லியிருப்பான் உன் மேலே நீயே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வை, உன்னை எது எக்ஸைட் ஆகுதோ அதில் உன்னோட திறமையை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் நம்ம கரோசோ. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹியோரிக்கு வந்து ப்ளூ லாக்லேருந்து இன்விடேஷன் வந்திருக்கு. ஆப்வியஸாக அவனோட பேரண்ட்ஸ் வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவானா இவங்களை விட்டு போனால் போதும்டா சாமின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பான். லாஸ்ட்டில் வாமாமே போய் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இசாகி வந்து நம்ம ஹியோரியை கூப்பிட்றதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ரியோவும் நாகியும் பேசிக்கிறதா தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவானுங்க எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க பேசுறதுல நம்மளுக்கு ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. ஸோ நம்ம அப்படி போவோம். இங்கே நம்ம நெஸ் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம கைசருக்கு கண்ணாடி கொடுக்க வந்திருப்பான். எதுக்குறானா நம்ம கைசர் வந்து தொடர்ந்து அந்த மேட்சோட இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அவனை கண்ணு வலிக்கூடாது
கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பான். இப்போ கைசர் வந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பானா, இதுக்கு முன்னாடி நான் யாரெல்லாம் க்ரஷ் பண்ணணும்னு நினச்சிருக்கேனோ அவங்க எல்லாருமே நான் க்ரஷ் பண்ணியிருக்கேன், பட் இந்த இசாகி என்னமோ வேற ஏதோ அப்படின்ற மாதிரி நம்ம இசாகியை பற்றி தான் பேசிட்டு இருந்திருப்பான். நம்ம கைசர் வந்து சொல்லுவான், அவனோட நம்பிக்கை எவ்வளோதான் உடச்சாலும் அவன் மறுபடியும் எழுந்து வந்துட்டே இருக்கான், அவன் என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் மீறி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனால் நம்ம நெஸ் வந்து மறுபடியும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் அப்பையும் நீ தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான் கைசர் கிட்ட. இப்போ கைசர் வந்து நெஸ் கிட்ட கேட்குறான், நான் எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம நெஸ் வந்து சொல்லுவான், இப்போதான் நம்ம கைசர் எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற ரியல் ரீசனே நம்மளுக்கு தெரியுது. அது என்னடானா, இந்த நியோ ஈகோயிஸ்ட் லீக் இவனுக்கு ஒரு நல்ல ஆஃபர் ஒன்று கிடச்சதுன்னா நம்ம கைசர் வந்து பேஸ்டர்ட் முன்ஷன்லேருந்து வெளில வந்துடலான் இருந்திருப்பான் போல. அதனால தான் இங்கே வந்து சேர்ந்துருப்பான். எதுக்குற பேஸ்டர்ட் முன்ஷனை விட்டு வெளில போகணும்னு கேட்டால், இப்போ இந்த டீம் பேஸ்டர்ட் முன்ஷன் வந்து நம்ம நோவல் நோவுக்கு சொந்தமானது. அதாவது அவன் தான் அங்கே சென்டர் பிளேயரு, அவன் தான் ரொம்ப முக்கியமான ஆளும் கூட. ஸோ அவன் கூட இருந்தால் நம்ம கைசரால் ஷைன் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுலேருந்து வெளில வரணும்னு இருந்திருப்பான். இப்போ இதை பற்றிலாம் நம்ம நெஸ் வந்து கைசர் கிட்ட சொன்னதுக்கப்புறம் நம்ம கைசர் வந்து, அப்போ நான் என்னோட பிராண்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இசாகியை தோக்கடிச்சிட்டா என்னால் மறுபடியும் நான் இருந்த பொசிஷனுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அவனை க்ரஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருந்திருப்பான். இந்த நெஸ்ஸுக்கு நம்ம கைசர் மேலே லவ்வா என்ன கருமோன்னு தெரியல, அவன் வந்து கடுப்பாயிட்டு இருந்திருப்பான். நம்ம கைசர் வந்து இசாகியை பற்றி பேசுறதுனால பல்ல கடிச்சிட்டு வெளில நின்று இருந்திருப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டரை பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம இசாகி, ரைச்சி இவங்கலாம் வந்து நல்லா ட்ரைனிங் எடுக்கிறதா தான் காட்டுறாங்க. இசாகியும் பேசிட்டு இருக்கப்போ நம்ம இசாகி வந்து என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி 100% அவனோட தியரியை யூஸ் பண்ணி கோல் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் ஒரு பீஸ் தேவைன்னு சொல்லிட்டு அது என்ன யோசிச்சுட்டு இருப்பான். இந்த டைமில் என்ன ஆகுனா, நம்ம இகராஷியும் ரைச்சியும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்ப நம்ம இகராஷி வந்து என்ன சொல்லுவான்னா, நான் இந்த மாதிரி ஒரு புது டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணிட்டேன், இந்த டெக்னிக்கை வச்சு என்னால் என்னோட ரைட் சைடு வரவங்களை ஏமாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதை வச்சு நம்ம இசாகி ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டு குடுகுடுன்னு ஓடி போகிறான். நம்ம இகராஷிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம இசாகி எங்கடா போகிறான்னு பார்த்தா அவன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நம்ம குனிகாமியை பார்ப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை நம்ம போக பார்ப்போம். இப்போ 5 days லேட்டர்னு சொல்லிட்டு இப்போ இவங்க மேட்ச்சுக்கு போகிறத தான் காட்டுறாங்க. இப்போ வந்து பேஸ்டன் முன்ஷனுக்கும் யூபர்ஸ்க்கும் தான் மேட்ச்சு. இந்த சைடு பேஸ்டன் முன்ஷனில் ஏற்கனவே இருந்தவனுங்க, பட் திஸ் டைம் வந்து நம்ம ரைச்சியும் உள்ளே இருக்கான். பையன் ஒரு வழியாக கேம்குள்ளே வந்துட்டோன்னு சொல்லிட்டு செம ஹைப்பில் இருப்பான். அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு லாஸ்ட்டாக எல்லாரும் ஒழுங்காக போயிட்டு விளாண்டு வாங்கடான்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஸ்பீச்சை போட்டு அமைச்சு வச்சிருப்பாப்புல நம்ம நவோ. இங்கே பேஸ்டன் முன்ஷன் வந்து சீனா அப்படியே ஸ்டேடியம்குள்ளே என்டர் ஆகுறானுங்க. அங்கே யூபர்ஸ்லேருந்து ஏற்கனவே வந்து நின்றுட்டு இருந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம பழைய U20 மெம்பர்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இங்கே நம்ம பாரு வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ண லூசர்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே போயிட்டு தலையை வச்சு வச்சுட்டு இருப்பானுங்க. அப்புறம் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு தேய்ச்சிட்டு இருப்பானுங்க. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்ல இங்க எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு ஒரு வழியா கிக் ஆஃப் ஸ்டார்ட் பண்றாங்க. பாலை எடுத்ததுமே நம்ம கைசரும் நெஸ் தான் மாத்தி பாஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம கைசர் வந்து என்ன பண்றான்னா, பால் எல்லாரையும் தாண்டி எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். அங்கிருந்து என்ன பண்ணுவான், நம்ம நெஸ்ஸுக்கு பாஸ் பண்ற மாதிரி அங்க நம்ம கிரிம்முக்கு பாஸ் பண்ணிடுறான். நம்ம நெஸ் வந்து நேரம் அங்க ஓடி போயிட்டு இருந்திருப்பான். நம்ம கிரிம் வந்து இப்ப பாலை பாஸ் பண்றான். பால் அங்க போயிட்டு இருக்கு. பால் வந்து நம்ம நெஸ் கிட்ட போகணும்னு பார்த்தா அது எங்கேயோ போயிட்டு இருக்கும். பார்த்தா நம்ம நெஸ் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு தான் யூஸ் பண்றாங்க. பால் வந்து கரெக்டா நம்ம கைசருக்கு முன்னாடி இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப என்ன வந்துறான்னு பார்த்தா நம்ம கைசருக்கு முன்னாடி இன்னொரு கேரக்டர் ஒருத்தன் வரான். அவனும் உன்னோட சேலரி தான் 300 மில்லியன்ல நீ தான் இந்த டீமோட எஸ் கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவன் யாரான்னு பார்த்தா இருங்க அடுத்த பேனலில் சொல்லுவாங்க. இவன் யாரானா, இவன் தான் டான் லாரன்சோ த ஏஸ் ஹீட்டர். இவன் வந்து இந்த நியூ ஜென்ரேஷன் வேர்ல்ட் 11ன்னு சொல்லுவாங்களே, அதான் நம்ம கைசர் அப்புறம் நம்ம இட்டோஷி சாய் இவங்கள மாதிரி ஒரு பிளேயரு. இவனும் லாஸ்ட்டாக வர்ட்டாமாமின்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு போகிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே பால் வந்து நம்ம டான் லாரன்ஸோ கிட்ட தான் இருக்குது. நம்ம இவனை டான்னே கூப்பிட்டுப்போம். நம்ம டான் வந்து வேர்ல்டுலேயே பெஸ்ட் U20 சென்டர் பேக் பிளேயரு. அதாவது இவன் டிஃபென்ஸ்க்கு பேர் போனவன். சரியா, அவன் பால் எடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிரிப்பான் பாருங்க. அவன் பல்லே தங்கத்தில் செதுக்கி வச்சிருப்பான் போல. என்ன பார்க்கறதா கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்கும். இப்போ வந்து அவனும் பால் எடுத்துட்டு ஏற ஆரம்பிச்சிருவான். ரைச்சி வந்து தடுக்க வருவான். அவன் என்ன பண்ணுவான்னா ட்ரிப்ளிங் பண்ணுவான். ஆனால் ரைச்சி என்ன மாதிரியான ட்ரிப்ளிங்டான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அவன் காதுகிட்ட போயிட்டு இவன் கத்திட்டு போவான். இங்கே அவனும் ஃப்ரீயாக பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்க, இங்கே அவனுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு கூட்டமே ஓடி வந்துட்டு இருக்கும். நம்ம டானும் அங்கே கோல் போஸ்ட் கிட்ட போயிட்டு இது ஷூட் அடிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பால் எடுத்துட்டு கரெக்டாக ஷூட் பண்ணுவான். நான் பால் அங்கே கோல் போஸ்ட்குள்ளே போகாது. எங்கடா போகணும்னு பார்த்தா எல்லாருக்கும் பின்னாடி போவோம். கீழே பார்த்தா ஒரு சிங்கம் ஓடி வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அந்த சிங்கம் வேற எந்த சிங்கமும் இல்லை, நம்ம பாருன்ற சிங்கம் தான். அவனும் பாலை நோக்கி ஓடிட்டு இருக்க, இதாண்டா டைம்ன்ற மாதிரி நம்ம இசாகி வந்து பால் எடுப்பான். நம்ம பாருலாம் யாரா நீ எங்கேந்திரா வந்தன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். நம்ம இசாகியும் நல்ல வேலை பண்ண புது கிங் அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம இசாகியும் இது எனக்கான நேரம்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு போறான். நம்ம இசாகிக்கு சப்போர்ட்டா நம்ம கொரோனாவும் இருக்கான். ஸோ அவன் வந்து பாலை பாஸ் பண்ணி எடுத்து போக ஹெல்ப் பண்றான். இவங்க 2 பேருமே பாலை மாற்றி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல என்ன ஆகுதுறானா, நம்ம யுக்கிமியா வந்து பால் ஆட்டைய போடலாம்னு சொல்லிட்டு நம்ம இசாகி பின்னாடி வந்துருக்கான். இப்போ என்ன ஆகுதுறானா, எதிர்கால இன்னொருத்த வந்து பிளாக் பண்ணலான்னு வரான். இந்த டைம்ல என்ன ஆகுதுறானா, நம்ம இசாகியை வந்து யுக்கிமியாவை யூஸ் பண்ணிட்டு பாலை பின்னாடி எடுத்துட்டு போயிடுவான். இது நம்ம யுக்கிமியாக்கே ஷாக் ஆயிடும். நம்ம இசாகி இங்க என்ன பண்ணிருக்கானா, நம்ம யுக்கிமியாவை க்ளோஸ்ல சார்ஜ் பண்ண விட்டு கரெக்டா எதிர்கால பிளேயர் வரப்போ அவங்க 2 பேரையும் முட்டிக்க விட்டு இந்த சைடு இவன் வந்துட்டான். அதான் இங்க நடந்திருக்கு. இப்போ நம்ம இசாகிக்கு போட்டியா நம்ம கைசரும் பக்கத்துல பால் எடுக்க வந்துருக்கான். இந்த டைம்ல என்ன ஆகுறானா, தோ நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம டான் வரான். இங்க யூபர் சைட்ல என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, சரி அவங்களை ஸ்லோ டவுன் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பாலை வாங்கிடலாம்னு
சொல்லிட்டு இவங்க பாலை பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கப்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம இசாகி என்ன பண்ணுவான்னா ஸ்லோவே பண்ணாமல் அவன் பண்ணி வேகமாக ஓடி வந்துக்கிட்டே இருப்பான். இந்த இடத்துல என்ன ஆகுறான்னா நம்ம கொரோனா வந்து பாலை பாஸ் பண்ணுறான் இசாகிக்கு. நம்ம இசாகி என்ன பண்ணுறான்னா உடனே மறுபடியும் நம்ம கொரோனாக்கே பாலை பாஸ் பண்ணுறான். அவனுங்க வந்து அவனுங்க நம்ம டிஃபென்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கானுங்களான்னு சொல்லிட்டு அவனுங்க உள்ளே ஏறுவானுங்க. இந்த இடத்துல என்ன ஆகுறான்னா நம்ம கொரோனா வந்து கரெக்டாக இவங்களுக்குள்ளே ஏற நம்ம இசாகி வந்து பாலை பாஸ் பண்ணுறான். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம இசாகி வந்து நீக்கோ அப்புறம் ஐக்குக்கு நடுவில் வந்துடுறான். இப்போ கரெக்டாக நம்ம இசாகி வந்து எங்கே இருக்கான்னு சொல்லணும்னா நம்ம நீக்கோ அப்புறம் ஐக்குக்கு ஃப்ரண்ட்ல, அதாவது அவங்களுக்கு முன்னாடி இருக்கான். நம்ம கொரோனா வந்து இவங்க 2 பேருக்கும் பின்னாடி இருக்கான். ஸோ நம்ம கொரோனா வந்து என்ன பண்ணுறான்னா பேக்ல இருந்து கரெக்டாக நம்ம இசாகிக்கு ஃப்ரண்ட்ல கிக் பண்ணி விடுறான். பால் போயிட்டு இருக்க நம்ம நெஸ்ஸு வந்துடுறான் கூட. நம்ம நெஸ்ஸும் வந்துட்டு இந்த இடத்துல நான் உன்னை க்ரஷ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கான். நம்ம நெஸ் வந்து பிளான் போட்டு தான் வந்திருப்பான் போல. ஏன்னா அவன் வந்து சொல்லுவான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த டேட்டா படி உன்னோட டைரக்ட் ஷூட் தான் உன்னோட பவர்னு எனக்கு தெரியும். நீ உன்னோட ரைட் லெக்கை யூஸ் பண்ணும், ஆனால் அது உன்னால இப்போ முடியாது. அதனால பாலை ஒழுங்காக தந்துருப்பா தம்பின்ற மாதிரி இடிச்சிட்டு இருப்பான். உங்களுக்கு பார்த்தப்பவே தெரிஞ்சிருக்கும் நம்ம நெஸ் வந்து கரெக்டாக ரைட் சைடில் வந்து இவனை இடிச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ இவனால இவனோட ரைட் லெக் யூஸ் பண்ணி ஷூட் பண்ண முடியாது இல்லையா. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம இசாகி சொல்லுவான் அது வேணா என்னோட பழைய வெர்ஷன் கிட்ட வேலைக்காக இருக்கும்பா, இப்போ வேலைக்கு ஆகுதான்னு சொல்லிட்டு லெஃப்ட்ல ஷூட் அடிப்பான். பால் வந்து ஸ்ட்ரெயிட் கோல். இங்கே நெஸ் வந்து பல்ல கடிச்சிட்டு இருப்பான். இங்கே நம்ம இசாகி 1-0 கோல் அடிச்சதுல சிறகடி போண்டான்ற மாதிரி பறந்துட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே லாஸ்ட்டாக நம்ம இசாகி வந்து கோல் அடிச்சதை தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறான்னா நம்ம நெஸ் வந்து கேட்குறான் இந்த 5 நாள் அப்படி என்னதான் பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போதான் 5 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. நம்ம இசாகியை வந்து நம்ம குனிகாமியை மீட் பண்ணியிருப்போம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்னா நம்மளோட ஓல்டு டீம்மேட்ஸ் சிகிரி பாச்சிரா இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்தா நம்ம இசாகி வந்து ட்ரைனிங் எடுத்திருப்பான் இப்படி ஆம்பிடெக்ஸ்ட்ரானா வருதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம டான் வந்து இசாகி கிட்ட பேசுகிறான். டான் வந்து கேட்குறான் என்ன உங்கள் டீமோட ஏஸ் பொசிஷனை நீ மிச்சாவோட ஷேர் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு. டான் வந்து கைசரை மிச்சா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவான். இசாகி வந்து தப்பான ஆளை ஏசுன்னு மார்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதுக்கு நம்ம டான் வந்து சொல்லுவான் ஒரு கோல் அடிச்சிட்டா என்ன பெரிய ஆளா நீ அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கப்புறம் நம்ம டான் வந்து சொல்லுவான் லெட்ஸ் கோ யூபர்ஸ் இட்ஸ் டைம் ஃபார் ஒர்க் அப்படின்னு சொல்லுவான். இங்கே மேட்ச் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. இங்கே நம்ம இசாகியும் அடுத்த கோல் அடிக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக வரான். ஆனால் இங்கே டான் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியல. இங்கே யூபர்ஸ் பிளேயர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாலை வச்சுக்கணுன்றதுக்காக சும்மா பொறுமையாக நவுந்துட்டு இருக்காங்க பாலை வச்சுக்கிட்டு. இங்கே வந்து யூபர்ஸ் பிளேயரோட ஃப்ளாஷ்பேக் அப்படியே போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்திருந்த சாப்டர்ஸில் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்க மாட்டேன், பிகாஸ் அதில் சும்மா பேசியிருப்பாங்க. நான் தனியாக இன்னொரு வீடியோ போடலான்னு நினச்சேன், பட் அதை போட்டாலும் நீங்கள் பார்ப்பீங்களான்னு எனக்கு டவுட் தான். ஸோ அப்படி அது பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 கமெண்ட்ஸ் ஆகுது ட்ரைனிங்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு போடுறேன். பட் அது ஜஸ்ட் சும்மா பேசியிருப்பாங்க தான், அதை பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, நம்ம இந்த சாப்டரில் இந்த ஃப்ளாஷ்பேக் என்னன்னு பார்ப்போமா. இல்லை மார்க் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா இந்த மாதிரி சாக்கர்ன்றது ஒரு ஒர்க், இங்கே யூபர்ஸ் தான் வந்து கம்பெனி, இங்கே நீங்களாம் தான் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இங்கே பிளேயர்ஸோட டாக்டிக்கல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் உங்கள் மண்டையில் ஏற்றிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். அப்படி இல்லாத ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம தொத்துட்டாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, நீங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ மேட்சை கண்டினியூ பண்ணுவோமா. இந்த இடத்துல வந்து நம்ம பாருவை வந்து எல்லாருமே பிளாக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இங்கே நம்ம பாருக்கு வந்து பாலை பாஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம இசாகி வந்து பால் எடுத்திருப்பான். இங்கே நம்ம பாரு வந்து லிட்டரலாக அவங்களுக்கு ஆர்டர் போடுவான் போயிட்டு அவனை பிடிங்கடான்ற மாதிரி. அவனுங்களும் போவானுங்க. இசாகியை சுற்றி பால் எடுக்க வந்துருப்பானுங்க மாற்றி மாற்றி. இப்போ இசாகியை அங்கே கதறிட்டு இருப்பான் என்னடா மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்காங்க, என்னால் ஐஸ் கூட ஒழுங்காக பயன்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு. இவங்க எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே நம்ம நீக்கோ வந்து பால் எடுத்துட்டு போயிடுறான். நம்ம இசாகி வந்து அவங்க என்னோட டாக்டிக்ஸை தெரிஞ்சு விளாண்டுருக்காங்க. இந்த 11 பிளேயர்ஸுமே இப்போ ஜெயின் கிரியேச்சர்ஸ் மாதிரி விளாண்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த பேனல் நல்லா இருக்கும் பார்க்க. இங்கே நம்ம நீக்கோ வந்து பால் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் கோல் அடிக்கிறதுக்காக. ஆனால் என்ன தரானா இங்கே நம்ம ககமாரு வந்து யோசிச்சுட்டு இருப்போம் யார் இப்போ ஷூட் பண்ண போறான்னு சொல்லிட்டு. பால் வந்து நம்ம பாருக்கு போகிற மாதிரி இருக்கிறப்போ நம்ம யுக்கிமியா வந்து பால் எடுத்து விட்டுறான். இப்போ பால் வந்து அவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி பாஸ் பண்ணிருக்கானுங்க. யார்கிட்ட இருக்குன்னே நம்ம ககமாருவால கண்டுபிடிக்க முடியல. அவன் கன்ஃபியூஷனில் இருக்கிற டைமில் என்ன பண்ணுறானுங்கன்னா பாலை ஷூட் பண்ணிடுறானுங்க. அந்த டைமில் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறானுங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கு போயிடுறானுங்க. நம்ம பாரு வந்து என்ன சொல்கிறான்னா என்னால் சாக்கரை இப்படி ஒரு ஒர்க் நினச்சலாம் விளாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். நம்ம பாரு வந்து தனியாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்க. நம்ம மார்க் வந்து போய் பேசுகிறான் அவங்ககிட்ட. பாரு கிட்ட இருந்து பால் எடுத்துட்டு நீ ஒரு ப்ராடஜின்றதுனால மற்றவங்களோட நீ பெட்டர்னு நினச்சிட்டு இருக்க அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் மார்க் வந்து சொல்கிறான் நீ ஒரு சாக்கர் பிளேயர்ன்றதுக்கு முன்னாடி நீ ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மார்க் வந்து சொல்கிறான் உன்னோட டேலண்ட் வந்து உன்னோட பேரண்ட்ஸ் உனக்கு கொடுத்த கிஃப்ட், அது உனக்கு புரியலன்னா நீ ஒரு ப்ரோவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம பாரு வந்து சொல்கிறான் அப்படின்னா நான் என்னோட பேரண்ட்ஸ்க்கு தேங்க் பண்ணேன்னா என்னால் வேர்ல்டு பெஸ்ட் ஆகவே முடியாதா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ தான் நம்ம மார்க் வந்து அவனோட கதையை வந்து சொல்கிறான். நம்ம தலைவன் வந்து எப்படின்னா வந்து அவனுக்கு நிறைய டேலண்ட் இருந்தது. அதனால் அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நல்லா மஜாவாக இருந்திருப்பான். காசு பேர் புகழ் இதெல்லாம் வச்சுட்டு. ஆனால் என்ன இருக்குன்னா வந்து இவனுங்க வந்து ப்ராடஜிஸ் அப்படின்னு இவனுங்களே நினச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்ததுனால இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகி இவனுங்களை ஸ்டார்டிங் லைனப்லேருந்தே தூக்கியிருப்பாங்க. அதனால் இவனோட ஃப்ரெண்டு வந்து சூசைட் பண்ணி செத்துருப்பான். நம்ம பார்வே ஒரு செகண்ட் கேட்டு ஷாக் ஆகிடுவான். அதுக்கப்புறம் நம்ம மார்க் வந்து ஒரு கேள்வி கேட்பான் நீ ஒரு ப்ராடஜியா இல்லைனா உனக்கே பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மார்க் வந்து சொல்லுவான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஒரு ஹியூமன், அதை மனசில் வச்சுக்கோ, நீ ப்ராடஜியாக இருக்கியோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லி கேட்பான். லாஸ்டா யூபஸோட கிங்கா என்னோட சக்சஸரா ஆகிறத பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் வந்து நம்ம கிங் பாரு கிட்ட கேட்கறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே மறுபடியும் நம்ம பாரு அப்புறம் மார்க் பேசுறத தான் காட்டுறாங்க. நம்ம மார்க் அவ்வளோ சொல்லியும் நம்ம பாரு வந்து அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம பாரு வந்து ஒரு நல்ல சினாரியோவில் எக்ஸசைஸ் பண்ணிருப்பான். திடீர்னு பார்த்தா சினிமா ஓடும். என்னடான்னு பார்த்தா நம்ம டான் வந்து ரிமோட்டை வச்சு வேலை காட்டியிருப்பாப்ல. டான் வந்து வாயில் அப்படியே கேரமல் பாப்கார்னை போட்டு கதையை சொல்லுவான். இந்த மாதிரி மார்க் வந்து அவரோட ஃப்ரெண்டோட ட்ரீமுக்காக தான் இப்போ ஃபுட்பாலே விளையாடுறாரு. இதுதான் அவரோட கடைசி சீசன். இந்த இட்டாலி லீக்ல அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் கோச்சா ரிட்டையர் ஆகலான்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதனால தான் மார்க் வந்து அவரோட அடுத்த சக்சஸரை தேடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம பாரு வந்து அதை பற்றிலாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லை, முதல்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போடான்ற மாதிரி சொல்லியிருப்பான் டான் கிட்ட. டான் வந்து அவனோட பல்ல நல்லா 32 பல்லும் தெரியுற மாதிரி காமிச்சிட்டு இதை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவான். அதுக்கப்புறம் டான் வந்து அவனோட கதையை வந்து சொல்லுவான். இவனோட அப்பா அம்மா 2 பேருமே நம்ம டானை வந்து கைவிட்டிருப்பாங்க. இவன் இந்த மாதிரி ஒரு குப்பையில் கிடக்கிறப்போ நம்ம மார்க் வந்து வாப்பா தம்பி வந்து என் கூட ஃபுட்பால் விளையாடுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிருப்பான். மார்க் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நானும் யாரா இவர் கோமாளி மாதிரி அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டதெல்லாம் அவர் செஞ்சாரு. ஃபர்ஸ்ட் நான் அவர்கிட்ட காசு கேட்டேன், அப்புறம் என் பல்லெல்லாம் கோல்டாக்க சொல்லி கேட்டேன், அவர் நேராக டென்டிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போயிட்டு மாற்றி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். இப்படி நம்ம டான் சொல்லிட்டு இருக்க நம்ம பாரு வந்து இப்போ என்னதான் சொல்ல ட்ரை பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுருவான். நம்ம டான் வந்து சொல்லுவான், பேசிக்காவே மார்க் வந்து யாரையுமே கைவிட மாட்டான். அவங்க ட்ராஷாவே இருந்தாலும் சரி, அவர் ஒரு கிரேசியான அடல்ட், அவரால் உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை தர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த டைம்ல நம்ம மார்க் வந்துருவாப்ல, வாங்கடா ட்ரைனிங்க்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவான். நம்ம பாரு வந்து போறப்ப சொல்லுவான், நான் உன்னோட ஒர்க்கை வந்து ட்ரை பண்றேன், ஆனா உன்னோட சக்சஸரா இல்ல, உன்னை சர்பாஸ் பண்ற ஒரு ஸ்ட்ரைக்கரா, என்ன வேர்ல்டோட கிங்காக்க ட்ரை பண்ணு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான், இல்ல சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஃபுல்லா ட்ரைனிங் தான். இந்த யூபஸோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இப்போ நம்ம பாரு தான் வந்து இங்க ப்ரெடேட்டர். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, ககமாரு வந்து யார்கிட்ட பால் இருக்குன்னு தேடுற டைமில் இவங்களோட டீம் கோஆர்டினேஷனை வச்சு யார்கிட்ட பால் இருக்குன்னே தெரிய விடாத மாதிரி பண்ணி அந்த டைமில் ஷூட் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டெல்த் கில் ஷாட். இப்படி தான் நம்ம பாரு வந்து கோல் அடிச்சு 1-1 ஆக்குற மேட்சை. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே பாரு கோல் அடிச்சு தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செலிப்ரேஷன் தான். இவங்க செலிப்ரேட் பண்ண நம்ம இசாக்கி என்ன பண்ணுவான், யோசிச்சுட்டு இருப்போம். அதே தான் இப்போ பண்ணுவான். நம்ம கைசர் வந்து சொல்லுவான், சில் பண்ணு, டானை நம்மளால டீல் பண்ண முடிஞ்சாலே இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இசாக்கியும் கொரோனாவும் பேசுறாங்க. நம்ம கொரோனா வந்து கேட்குறாங்க, உங்ககிட்ட எத்தனை டாக்டிக்கல் பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு தெரியும் சொல்லிட்டு நம்ம இசாக்கி வந்து சொல்றான், அவங்க எதிர்பார்க்கறத நம்ம செஞ்சா கண்டிப்பா நம்ம தோத்துருவோம். நவோ சொன்னதை மறந்துட்டீங்களா, நம்மளோட வெக்டரி வந்து நம்மளோட டியூவல்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசாக்கி சொல்றான். மேட்ச் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. பால் நம்ம நெஸ் கிட்ட இருக்கு. நெஸ் வந்து பாலை நம்ம கைசர் கிட்ட பாஸ் பண்றான். இப்போ கைசர் கிட்ட இருந்து பால் எடுக்க டான் வந்துட்டு இருக்கான். இப்போ கைசரும் நம்ம நெஸ்ஸும் வந்து ஓடிட்டு இருக்கானுங்க பால் எடுத்துட்டு. பால் வந்து நம்ம நெஸ் கிட்ட இருக்கு. நெஸ் வந்து என்ன பண்றான்னா மறுபடியும் கைசருக்கு பாஸ் பண்றான். இங்க டானை பிளாக் பண்ணிட்டு பால் அங்கே பறந்துட்டு இருக்க இங்கே நம்ம டான் வந்து சொல்கிறான், அட்டை நான் மறந்துடுங்க, நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு. ஆரியா என்ன பண்ணுறான்னா பால் எடுத்து நேராக நம்ம டான் கிட்ட அடிக்கிறான். பால் வந்து நேராக டான் கிட்ட போயிட்டு இருக்க, டானோ நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இருப்பான். பார்த்தா நம்ம இசாக்கி வந்து பால் எடுத்துருவான். பால் எடுத்து நம்ம இசாக்கி பால் எடுத்துட்டு ஓடுறத விட்டு என்னோட மீட்டா விஷயம் தானே எத்துன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, நீக்கோ வந்து பாலை தட்டி விட்டுருவான். நம்ம இசாக்கி நீக்கோவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, நம்ம நீக்கோ வந்து சொல்கிறான், உன்னோட ஐஸும் பிரெயினும் ரொம்ப அமேசிங், ஆனால் அதே மாதிரி தான் எண்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே நம்ம இசாக்கிக்கு வந்து ஷாக். அவன் யோசிப்பான், நீக்கோக்கும் மீட்டா விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம இசாக்கி வந்து நீக்கோ கிட்ட கேட்குறான், உன்னாலையும் மீட்டா விஷன் யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. நம்ம நீக்கோ வந்து சொல்கிறான், நான் மீட்டா விஷன்லாம் யூஸ் பண்ணல, நான் உன்னோட மூமெண்ட்டை கவனிச்சு தான் விளாண்டான்ற மாதிரி சொல்கிறான். அதாவது நம்ம நீக்கோ வந்து அவனுக்கே தெரியாமல் அன்கான்ஷியஸாக வந்து இந்த மீட்டா விஷனை யூஸ் பண்ணியிருக்கான். அவனும் இது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம இசாக்கி வந்து நம்ம பாரோட பிரெடேட்டர் சைஸை பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பான். அதாவது நம்ம இசாக்கி வந்து சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்து ஆடுறோம்னா, நம்ம பாரு வந்து கோல் கீப்பரை வச்சு ஆடுவான். அதுக்கப்புறம் நம்ம இசாக்கி தேவலாம் யோசிச்சுட்டு தான் இருப்பான். அதாவது யார் இந்த மேட்சை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்ற மாதிரி. இங்கே நம்ம கைசரும் என்னமோ யோசிச்சுட்டு இருக்க, இங்கே நெஸ் வந்து புலம்பிட்டு இருப்பான். மறுபடியும் இங்கே இசாக்கி தான் ஸ்கோர் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கைசர் வந்து சொல்லுவான், என் மேலே நம்பிக்கை, என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மேட்ச் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுது. பால் வந்து நம்ம நெஸ் கிட்ட இருக்கு. நம்ம நெஸ் கிட்ட இருந்து குனிகாமி வந்து பால் எடுத்துடுறான். இப்போ பால் வந்து நம்ம குனிகாமி வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம குனிகாமி தான் பால் எடுத்துட்டு போறத காட்டுறாங்க. அங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம இசாக்கி வந்து நம்ம குனிகாமியோட மூமெண்ட்ஸ் அப்புறம் மற்றவங்க மூமெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சுட்டு இருப்பான். அந்த டைம்ல வந்து நம்ம இசாக்கி யோசிக்கிறான், இந்த மாதிரி நீக்கோவாலையும் நான் பார்க்குற மாதிரி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தா நம்ம நீக்கோ வந்து நம்ம இசாக்கி நினச்ச மாதிரி மீட்டா விஷனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம நீக்கோ வந்து அந்த மீட்டா விஷனை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்க ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டான். இங்கே நம்ம குனிகாமி வந்து கரெக்டாக பால் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம நீக்கோ, இசாக்கி, குனிகாமி 3 பேருமே அந்த ஒரு பாயிண்ட்ல தான் இருக்காங்க.
இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தா ரைச்சி வந்து நம்ம நீக்கோவை பிளாக் பண்ணிடுறான். நம்ம இசாகி வந்து பால் எடுத்துகிட்டு போயிடுறான். ஒன்றும் இல்லை, இங்கே நம்ம நீக்கோ வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டான். அதாவது இந்த சைடு இவனுங்க 4 பேரை பார்த்துட்டு பின்னாடி நம்ம ரைச்சி வந்ததை கவனிக்கல. அவன் ஒரு செகண்ட் திரும்பி தான் கூட அவனால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். பட் அவன் கவனிக்கிறதுனால இப்போ நம்ம இசாகி பால் எடுத்துகிட்டு போயிட்டான். இங்கே நம்ம இசாகியும் இன்னும் 2 டிஃபெண்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம கொரோனா வந்து அசிஸ்ட் பண்ண வந்துடுறான். நம்ம இசாகி வந்து பாலை நம்ம கொரோனா கிட்ட பாஸ் பண்ணுறான். மறுபடியும் நம்ம கொரோனா பாஸ் பண்ணுறப்ப நடுவில் ஆரியோ வந்துடுறான். பட் பால் வந்து கரெக்டாக நம்ம இசாகி தலைக்கு நேராக பறந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம ஐக்கு வந்து பால் கிட்ட வந்துடுறான். ஸோ நம்ம இசாகி வந்து என்ன பண்ணுறான்னா அவனோட லெஃப்ட் லெக்கில் வந்து ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறான். நம்ம ஐக்கு வந்து சொல்கிறான், உன்னோட ரைட் லெக் 100%னா உன்னோட லெஃப்ட் லெக் வெறும் 40% தான். இது ஒரு இம்பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு நம்ம ஐக்கு வந்து சார்ஜ் பண்ணுறான். இப்போ நம்ம இசாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலமையில இருக்கிறப்போ பின்னாடி நம்ம யுகிமியா வரான் பால் எனக்கு பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. நம்ம இசாகியும் நல்ல பொசிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு பாலை ஷூட் பண்ணிடுவான், பாஸ் பண்ணிடுவான். இங்கே கரெக்டாக யுகிமியா கிட்ட பால் வர மாதிரி இருக்குது. பட் நம்ம டான் வந்து கடைசி பாஸ் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு எதிர்காலம் வந்து நின்றுருக்கான். இப்போ என்ன ஆகுதுறான்னு பார்த்தா நம்ம கைசர் வந்துட்டுருக்கான் பால் எடுக்க. இந்த மூமெண்ட்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கைசரும் என்ன பண்ணுறான்னா பால் எடுத்து கரெக்டாக ஷூட் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த இடத்துல என்ன ஆகுதுறானா வந்து சென்டோ வரான் பால் எடுக்கிறதுக்காக. பட் அவங்ககிட்ட வந்து நம்ம கைசர் எடுத்துகிட்டு இருப்பான். கோல் போஸ்ட் முன்னாடி நம்ம ஐக்கு வந்து நின்றுருப்பான். இந்த சைடு ஆரியோ வந்து எடுக்க பார்ப்பான். பட் நம்ம கைசர் அவன் மேலேயே ஏறி எப்படி இருந்தாலும் கோல் அடிச்சணும்னு சொல்லிட்டு ஐக்கு காலுக்கு நடுவில் ஏம் பண்ணி ஒரு ஷூட் அடிப்பான். பாலும் கரெக்டாக அங்கே ஐக்கு கால் கீழே பூந்து போயிட்டு ஒரு கோல் ஆகும். லாஸ்ட்டாக இங்கே கைசர் மேட்சோட கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க. நம்ம இசாகியும் வந்து டேமன் ப்ராடஜி அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டரும் இந்த எபிசோடும் ஒரு வழியாக முடிந்தது.